நீ ஈழத்துக்காக உழைக்கணும்னு நினச்சா நீ அங்கே போ அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான். அவர் ஒரு பெரியார் இயக்க தலைவர், அதற்கு இவங்க எல்லாத்துக்கும் பாஸ் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுல எனக்கு போகும்போது தெரியாது. போய் அறிமுகமாகிற அடுத்த ஒரு நாள் 2 நாளில் பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம். நீங்கள் அதற்கு முன்னாடி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இது நடத்தினாங்க, ஸ்ரீரங்கத்தில் பிராமணால் கஃபே போராட்டம். அதில் சிறை சென்றவர்களுக்கான பாராட்டு விழா பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடக்குது. எப்போ சும்மா தானே இருக்குது நீயுவான்னு என்னை வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் தான் முதல் முறையாக கடவுள் மறுப்பு வார்த்தைகளையே நான் காதில் கேட்குறேன். கடவுளை மறுக்கலாமா, மறுக்கிறதுக்கு ஒரு இயக்கமே இருக்காங்கிறது எனக்கு அந்த நொடி தான் தெரிஞ்சுது. ஆக அந்த நிகழ்வு முடிஞ்சு இரவு வரும்போதே ஒரு நாத்திகனாக நான் மாறுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழனிக்கு நான் ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியாக மாலை போட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் நபர். தனிநபராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடியோ கமிட்மெண்ட்டோ கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் என்ன வேணால் பேசலாம். உதாரணத்துக்கு கூட இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கரப்டடாக எவ்வளோ மாறுவாங்கிறதுக்கு அப்படி நான் சொல்ல வரேன். ஓகே. ஆக சவுக்கு சங்கருக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லாதனால இன்றைக்கி ஒன்று பேசலாம், நாளைக்கு ஒன்று பேசலாம். இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கலாம், நாளைக்கு மாறலாம். நம்மளுடைய இயக்கத்துக்கு நேரடி எதிரி ஆர்எஸ்எஸ் தானே, பார்ப்பனியம் தானே. இல்லை, அதுதான் இப்போ நான் கேட்க வந்தேன். நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்தியத்துக்கும் பார்ப்பனியத்தின் ஒரு பிரதிநிதியான சீமான் அப்படின்னு சொல்கிறீங்க, கைக்கூலி அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நீங்கள் அதை வந்து உண்மையாக நம்புறீங்களா, இல்லைனா அது வந்து இல்லை, அது சீமானே மறுக்க மாட்டார். ஓகே. நான் நம்புறது ரெண்டாவது, அவரே நான் இந்தியத்தின் கைக்கூலி கிடையாது, பார்ப்பனியத்தின் கைக்கூலி கிடையாதுன்னு அவரே மறுக்க மாட்டார். ஏன்னா நேற்றுக்கு நடந்த அந்த பாரதி விழாவில் கூட பார்ப்பன கோடாரி கொண்டு திராவிட கோட்டையை வீழ்த்துவேன்னு அவரே பிரகடனப்படுத்துகிறார். அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்றுருக்கார். ஆக இருந்தாலும் நீங்கள் வெறும் வெற்று தோல்வியை நம்ம பார்க்க முடியாது. அவன் இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு நாம் நம்முடைய வேலையை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். வெறுமனே அவன் எலெக்ஷனில் தோத்துட்டான்லப்பா அப்படின்னு எலெக்ஷனில் தோத்துட்டான், அண்ணாமலையும் தோத்துட்டான். ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவாக 4.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானே, அந்த 4.5 லட்சம் நமக்கு த்ரெட் அதுதான். இறுதியாக ஒரு கேள்வி, 2026 தேர்தல் நோக்கி பயணிக்க போகிற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் திமுகவுக்கு எது சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சவாலுங்கிறதே ஒன்று கிடையாது இன்றைய காலகட்டத்தில் திமுகவுக்கு. அப்படியா? ஓகே. நீங்கள் ஏன்னா சவால் எப்போ வரும்னா, திமுகவுக்கு எதிரான அதிருப்திகள் அதிகமாக இருந்து அதை அறுவடை செய்யறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கும்போது அந்த தேர்தல் சவாலாக அமையும். ஓகே. நீங்கள் அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக சீன்லேயே கிடையாது. ஓகே. லெஃப்ட்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய லெஃப்ட்லைன் பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர், விருந்தினர், தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாநில மாணவரடி செயலாளர், யூடியூபர், ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதர்மம் மனோஜ் அவர்கள். வணக்கம் மனோஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்கய்யா? சிறப்பு. ரொம்ப இறுக்கமாகவே இருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே பேசும்போது உங்களுடைய சேனலில் பார்க்கும்போது அப்படியே பார்க்குறவனுக்கு வந்து அப்படி பிளட் ப்ரெஷர் வந்து அப்படியே போருக்கு போகிறதுக்கு தயாராகிற மாதிரியே பேசுவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம நிதானமாக ஒரு கேஷுவலான ஒரு உரையாடலாக அதை பண்ணலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக. அதுவும் ஒரே வார்த்தையில் தான் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சீரியஸ் மோடுக்கு போயிடுவீங்க. நம்ம டச் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். பேலன்ஸ் பண்ணுவோம். மனோஜ், உங்களுடைய உங்களுடைய யூடியூப் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணுவீங்க, அது யாரை நோக்கிய ஒரு கான்டென்ட்ஸாக இருக்குன்றது தெரியும். மனோஜ் அப்படின்ற நபராக வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய இயக்க அரசியலாகட்டும் சரி, உங்களுடைய இளமை காலங்களாகட்டும் சரி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பேசலான்றது தான் ஒரு பார்ட்டாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே. மனோஜ் நண்பர் யார், அவர் எந்த ஊர், உங்களுடைய பள்ளி காலத்திலேருந்து உங்களுடைய கல்லூரி வரைக்குமான காலங்களை சொல்லுங்கள். இல்லை, பெருசாக ஹைலைட் பண்ணுற அளவுக்கான பெரிய வாழ்க்கை கிடையாது. பெரியாரியத்துக்குள்ளே வருவதற்கு முன்னாடி சராசரி ஒரு வாழ்க்கை தான். அதில் பெருசாக சுட்டி காட்டுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பூர்வீகம் கோவைங்கிறது என்னோடய ஸ்லாங்கை வச்சே பெரும்பான்மையான ஆடியன்ஸ் தெரியும். கோவை பள்ளிப்படிப்பு, யூஜி, பிஜி எதுக்குமே கோவையை தாண்டினது கிடையாது. கோவையிலே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைன்னு வரும்போது மட்டும் சென்னை. முதல் முறையாக கோவையை தாண்டி ஒரு உலகத்தை பார்க்குறோன்னா அது சென்னை தான். ஓகே. நீங்கள் மற்றபடி நான் சொன்ன மாதிரி பள்ளி கல்லூரி எல்லாமே கோயம்புத்தூர் சிட்டியே தான். ஓகே. யூஜி வந்து ராமகிருஷ்ண இன்ஜினியரிங்கில் பண்ணேன். பிஜி கிருஷ்ணா இன்ஜினியரிங். கிருஷ்ணா இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட் ஆகி விப்ரோவில் வேலைக்கு வரேன் 2013. ஓகே. 13லேருந்து 17 வரைக்கும் விப்ரோவில் ஒர்க் பண்ணுறேன். அதன் பிறகு முழு நேர இயக்க வேலை அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்றேன். 2012 இறுதியில் பெரியாரியம்
ஒரு அறிமுகமாக வந்து சேருது. ஓகே. பெரியாரியத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே தூக்கி சென்னை அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே. இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களோடு தான் இயக்க அரசியலையே நான் தொடங்குறேன். அந்த 4-5 ஆண்டுகள் சென்னையை மையப்படுத்தி தான் பெரியாரியம் சார்ந்து இயங்க ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு 2017க்கு பிறகு கோவை போய் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே ஓடிட்டுருக்கு. உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னு எதுவுமே இயக்க பின்னணி கொண்டோ அரசியல் டச்சோடு கூட கிடையாது. இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடும்ப பின்னணி தான். ஓகே. திமுகவை பற்றியோ திராவிடர் கழகத்தை பற்றியோ பெயரளவில் கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. குடும்ப அளவில் டிப்பிக்கல் கொங்கு பெல்ட்டுக்கான ஆமாம் ஃபேமிலி. ஆமாம், நீங்கள் அந்த அரசியல் டச்சே இல்லை. ஓகே. ஆக்சிடெண்ட்டாக அரசியலுக்குள்ளே வந்தது தான். மற்றபடி பள்ளி கல்லூரி யூஜியில் கூட பெருசாக அரசியல் டச் இல்லை. பிஜி 2 வருஷம் தானே. பிஜி ஃபஸ்ட் இயரில் லைட்டாக ஈழத்தாக்கம் வருது. 2012 காலகட்டத்தில் ஈழத்தாக்கம் வந்து அதன் பிறகு தான் சமூக பார்வையை லைட்டாக துளிர் விடுதுன்னு வைங்களேன். அதன் பிறகு போய் நாம் தமிழருக்குள்ளெல்லாம் ஒரு 2-3 மாதம் ட்ராவல் ஆனேன். ஓ. இப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னா ஆதரவு நிலைப்பாடு நம்ம யூடியூப்பில் தேடுனா அங்கே அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கண்டென்ட்டோ அண்ணன் குளத்தூர்மணி அவரோட கண்டென்ட்டோலாம் கிடையாது யூடியூப் உலகில். இன்றைக்கும் பெருசாக இல்லை, அது வேறு. அன்றைய காலகட்டத்தில் சுத்தமாக இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா சீமான் ஸ்பீச்சஸ் தான் வரும் ஈழம் சார்ந்து. டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துறது இல்லைன்றீங்க. ஆமாம். ஆக அன்றைய காலகட்டத்தில் சீமான் தான் இதற்கான அத்தாரிட்டி போல். தமிழ்நாட்டில் நம்ம ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டா போய் சேர வேண்டிய இடம் சீமான் தான் போல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் சீமான் எனக்கு அறிமுகம். போய் ரொம்ப இல்லை, ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் தான். இது நான் பல இடங்களில் கூட நான் பதிவு பண்ணுவேன். ஓகே. நீங்கள் நாம் தமிழரில் சீமான் கூட 6 மாதத்தை தாண்டி ஒருத்தன் பயணிக்கிறான்னா ஒன்று அவன் கிறுக்கனாக இருக்கணும், இல்லாட்டி காரிய கிறுக்கனாக இருக்கணும். ஏன்னா 6 மாதத்திற்குள் சீமான் ஒரு கரப்டடான பேர்வழி அப்படிங்கிறது எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறான்னா அவன் கரப்டடாக இருக்கான் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு 2-3 மாதம் ட்ராவல் ஆகிறேன். அப்புறம் எப்போதும் போல் வந்து சேர வேண்டிய இடம் பெரியார் தான் அப்படிங்கிற அடிப்படையில் சில தோழர்கள் அறிமுகப்படுத்தி, எப்பா ஈழத்துக்காக நீ வர்றேன்னா அங்கேயே போனேன், ஈழத்துக்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்தவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நான் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களிடம் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. ஆக அந்த புள்ளியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பெரியாரியம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. எப்படி பெரியாரை நோக்கிய பயணம் உங்களுக்கு துவங்குச்சு? இல்லை, நான் சொன்னது போல் ஈழ அரசியல் தான் முதல் அறிமுகம். விடுதலை பிரபாகரன் இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அதன் பிறகு ராமகிருஷ்ணன்கிட்ட போகிறப்போ கூட எனக்கு பெரியாரை தெரியாது. ராமகிருஷ்ணனை அணுகி போனது கூட அவர் ஈழத்துக்காக உழைச்சவருப்பா. ஓகே. இனியும் நீ ஈழத்துக்காக உழைக்கணும்னு நினச்சா நீ அங்கே போ அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான். அவர் ஒரு பெரியார் இயக்க தலைவர், அதற்கு இவங்க எல்லாத்துக்கும் பாஸ் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுல எனக்கு போகும்போது தெரியாது. போய் அறிமுகமாகிற அடுத்த 1 நாள் 2 நாளில் பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம். நீங்கள் அதற்கு முன்னாடி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இது நடத்தினாங்க, ஸ்ரீரங்கத்தில் பிராமணால் கஃபே போராட்டம். அதில் சிறை சென்றவர்களுக்கான பாராட்டு விழா பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடக்குது. எப்போ சும்மா தானே இருக்குது, நீயுவான்னு என்னை வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் தான் முதல் முறையாக கடவுள் மறுப்பு வார்த்தைகளையே நான் காதில் கேட்குறேன். கடவுளை மறுக்கலாமா, மறுக்கிறதுக்கு ஒரு இயக்கமே இருக்காங்கிறது எனக்கு அந்த நொடி தான் தெரிஞ்சுது. ஆக அந்த நிகழ்வு முடிஞ்சு இரவு வரும்போதே ஒரு நாத்திகனாக நான் மாறுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழனிக்கு நான் ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியாக மாலை போட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் நபர். ஓகே. அந்த ஒரு இரவு அப்படியே என்னை மாற்றுது. ரிட்டன் வர்றப்போ நான் வேறு நபராக மாறுறேன். இப்படி தான் பெரியாரானவர் அறிமுகமாகிறார். அப்போ நீங்கள் சீமானுக்கு தான் கடைசி வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கணும். அப்படி சொல்லலாம். ஓகே. இல்லை, அதனால தான் அந்த நன்றி கடனை பூர்த்தி செய்யும் விதமாக அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்னு செஞ்சு டெய்லி அண்ணனுக்கு செஞ்சிட்ருக்கீங்க. ஓகே, ஃபைன். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம்ன்றதுக்கு கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து ஒரு ஈழ அரசியல் சார்ந்த ஒரு கொள்கையோடு இருந்துட்டு அதுக்கு பிற்பாடு வந்து இயக்க அரசியலுக்குள்ளேயும் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு கொள்கையோடு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு தனிநபராக இருக்கிறதுக்கும் ஒரு சித்தாந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்குமான வேறுபாடு என்னவா நீங்கள் உணர்றீங்க? இல்லை, நீங்கள் தனிநபர் என்னை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே மதில் மேல் பூனைகள் தான். தனிநபராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடியோ கமிட்மெண்ட்டோ கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் என்ன வேணால் பேசலாம். ஒரு உதாரணத்துக்கு கூடயா? சரி, ஓகே. இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கரப்டடாக எவ்வளோ மாறுவாங்கிறதுக்கு அப்படி நான் சொல்ல வரேன். ஓகே. ஆக சவுக்கு சங்கருக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லாதனால இன்றைக்கி ஒன்று பேசலாம், நாளைக்கு ஒன்று பேசலாம். இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கலாம், நாளைக்கு மாறலாம். ஏன்னா யாருமே போய் சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. எப்போ நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சான்னு ஒருத்தருக்கு பதில் சொல்லணுமேங்கிற எந்த நெருக்கடியும் சவுக்கு சங்கருக்கு கிடையாது.
ஆனால் ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு எப்பா நான் ஏதோ ஒன்று பேசுனா அண்ணனுக்கு பதில் சொல்லணும்ப்பா, இயக்கத்தோழர் என்ன கேட்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியானது ஒரு இயக்கத்தை பின்னணியாக கொண்டவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். நெருக்கடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூடுதல் கமிட்மெண்ட்டும் இருக்கும். என்ன கூட பலரும் கேட்பாங்க, நீங்கள் வெர்சடைலாக பல விஷயத்தை டச் பண்ணி பேசுங்க யூடியூப்பில், ஒரு ஃபீட்பேக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யூடியூபரே கிடையாதுப்பாங்கிறத நான் எல்லா வீடியோலையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே. இது வரைக்கும் ஒரு 1500 வீடியோக்கள் மேலே நான் பேசிட்டேன்னு வைங்களேன். ஆனால் ஒரு யூடியூபராக இருந்து நான் ஒரு நாள் அதை அணுகுனது கிடையாது. ஒரு பின்னடைவை கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம எதிர்கொள்கிறோம்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய உளவுத்துறையும் பார்ப்பனியமும் சீமானுங்கிற நபரை வைத்து நம்மளை மட்டுப்படுத்துது. இன்னொரு அரசியல் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. அதை நம்ம எதிர்கொள்ள தவறிக்கிட்டே இருக்கோம். இனியும் பொறுமை காத்தா இது பெரிய தவறாக போகும். ஆக இதற்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சீமானுக்கு எதிராக சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அது வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து அகேன்ஸ்ட் சீமான். ஆமாம், அது சேனலுங்கிறத தாண்டி இந்த வேலை யாராவது ஒருத்தர் செய்யணும், ஓகே, அதை நானே செஞ்சு இயக்கத்துக்கான வேலைகளை செஞ்சுக்கிறேன் ஓகே. அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி வந்த காரணத்தால் என்னால் வெர்சடைலாக ஜாலியாக ஒரு விஷயத்தை அணுக முடியறதில்ல. புரியுது. இப்போ சீமான் எதிர்ப்பு கூட பலரும் கேட்பாங்க, ம். ஏங்க பெரியார் இயக்கத்துக்கு திராவிட இயக்கத்துக்கு நேரடி எதிரி ஆர்எஸ்எஸ் தானே, பார்ப்பனியம் தானே. இல்லை, அதை தான் இப்போ நான் கேட்க வந்தேன். நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்தியத்துக்கும் பார்ப்பனியத்தின் ஒரு பிரதிநிதியான சீமான் அப்படின்னு சொல்கிறீங்க, கைக்கூலி அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நீங்கள் அதை வந்து உண்மையாக நம்புறீங்களா, இல்லைனா அது வந்து இல்லை, அது சீமானே மறுக்க மாட்டார். ஓகே. நான் நம்புறது ரெண்டாவது, அவரே நான் இந்தியத்தின் கைக்கூலி கிடையாது, பார்ப்பனியத்தின் கைக்கூலி கிடையாதுன்னு அவரே மறுக்க மாட்டார். ஏன்னா நேற்றுக்கு நடந்த அந்த பாரதி விழாவில் கூட பார்ப்பன கோடாரி கொண்டு திராவிட கோட்டையை வீழ்த்துவேன்னு அவரே பிரகடனப்படுத்துகிறார். ஆமாம். அப்படின்னா இப்போ நான் பார்ப்பனியத்தின் ஆள் தான் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக நீங்கள் இப்படி ஆர்எஸ்எஸ் இவ்வளவு செயல் திட்டத்தோட ஒரு கட்டமைப்போடு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய நமக்கு அந்த கட்டமைப்பு அத்தியாவசியம். ஆனால் அந்த கட்டமைப்பை அடைவதற்கு ஒரு டீம் இருந்தால் தான் சாத்தியம். ஒருத்தரையே போய் 10 வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக. நீங்கள் உதாரணத்திற்கு இப்போது நான் சொன்னது மாதிரி நீதித்துறை வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கான். இப்படி நீங்கள் அதிகார மட்டத்துக்குள் போக வேண்டியது இருக்குது, நமக்கான இளைஞர்களை உருவாக்குற வேலையை செய்ய வேண்டியது இருக்குன்னு இத்தனை வேலைகள் நம் கண் முன்னாடி இருக்குது. ஆனால் இந்த வேலைகளை செய்வதற்கு எனக்கு மேன் பவர் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். ஒரு 10 ஆளுமைகள் கிடச்சிட்டாங்க, இவர் இதற்கு தலைமை தாங்குவார், இந்த 10 ஆண்டு செயல் திட்டத்தை இவர் கண்காணிப்பார், ஓகே, இந்த 5 ஆண்டு செயல் திட்டத்தை இவர் கண்காணிப்பார்னு நம்ம உட்கார வைக்கிறக்கே ஒரு டீம் தேவை. ஆனால் அப்படியான டீமையே உருவாகாத அளவுக்கு இந்த தலைமுறையை சீமான் மட்டுப்படுத்தி இருக்கும்போது அந்த சீமானை வீழ்த்தினா தான் இளைஞர்களை நம்மக்கிட்ட வர வைக்க முடியும். வர்ற இளைஞர்களை ஃபில்டர் பண்ணி ஆளுமைகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஆளுமைகள்கிட்ட நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை கொடுக்க முடியும். அதன் பிறகு தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறக்கே போக முடியும். நீங்கள் ஆர்எஸ்எஸ்ங்கிறது நமக்கான எதிரி, நடக்கிறது ஒரு போர்னா எதிரி ஒரு தளவாடங்களோடு மேன் பவரோடு ஆயுதங்களோடு இருக்கும்போது அவனை எதிர்கொள்கிற நான் தயாராகிறேன்னா முதல்ல அதுக்கு ஈக்குவலாக நான் மேன் பவரோட தயாராக இருக்கேனா, நீங்கள் ஆயுதங்களோடு தயாராக இருக்கணாங்கிறத பொறுத்துட்டு தான் வாரை டிக்ளேர் பண்ண முடியும். ஆக வாரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம தளவாடங்களை உறுதி செய்யணுங்கிற வேலை தான் இந்த சீமானை எதிர்க்கிற இந்த வேலை. சீமானை காலி பண்ணால் தான் இளைஞர்களை வர வைக்க முடியும். வர இளைஞர்களை பட்டை தீட்டி தான் நீங்கள் போர்ப்படை தளபதிகளாக மாற்ற முடியுங்கிற அடிப்படையில் இதுதான் இலக்கு. ஆனால் இந்த இலக்கை அடையறக்கு தடைக்கெல்லாம் இவனை நகுத்தாமல் நம்ம என்ன தான் பேசினாலும் இது சாத்தியம் கிடையாதுங்கிற அந்த புரிதலில் தான் சீமான் எதிர்ப்பை ஒழிய மற்றபடி பர்சனலாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிறத நான் ஒரு பாயிண்டில் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தடையாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர்கள் நோக்கி போகக்கூடிய இளைஞர்கள் இல்லை போயிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு 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 மாஸ்டர்ஸ் இல்லைனா அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் வெளில வந்துடுவாங்க. பேட்ச் அவுட் வந்துருச்சுன்னா அந்த ஒரு பேட்ச் போயிடும், அடுத்த பேட்ச் போகும், இப்படி தான் போயிட்டுருக்கும். அவங்க வந்து எந்த கொள்கையை நோக்கி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்க போகிறவங்க வந்து இந்த திராவிடியன் ஐடியாலஜியோ இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஐடியாலஜி பிடிக்காம தான் அங்கே போகிறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கா? இல்லை, பிடிக்கலைங்கிறது எப்போ நடக்கும்னா எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணால் தான் பிடிக்கலைங்கிற முடிவுக்கு ஒருத்தர் வர முடியும். ஓகே. முதல்ல அறிமுகமே ஆகிறது இல்லைங்கிறதான் சிக்கல். ஓகே. இப்போ நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி ஈழத்தை மையப்படுத்தி ஒரு உணர்வு வருது. ஆமாம். ஈழ ஆதரவுங்கிற புள்ளியில் நான் போய் தேடுனா சீமான் ஸ்பீச்சஸ் தான் வருது. ஓகே. பெரியார் இயக்கம் தான் இருந்துச்சுங்கிறது வரலாறு. ஆனால் அந்த வரலாறு ஃபீடாக எங்கேயுமே பூத்தப்படலையே. புரியுது. ஆக இப்போ இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் நாம் தமிழராக போய் நிற்கக்கூடியவங்களுக்கும் தமிழ் உணர்வு அடிப்படை. இந்த இனத்துக்காக மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுன்னு அவன் ஆசைப்படுறான். ஆக அப்படின்னா அவனுக்கு தீனி போடக்கூடிய கண்டென்ட்டுகளாக சீமான் உருவாக்கி வச்சுருக்கான்.
இங்கே களத்தில் நாம் ரத்தம் சிந்தி போராடி சிறைக்கு போய் ஜெயிலுக்கு போய் உயிரை விட்டு இதெல்லாம் களமாக இருக்குது, வரலாறாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே இன்று இளைஞர்களுடைய மீடியாக்குள்ளே நம்ம கொண்டு போய் சேர்க்க. ஆனால் இப்போ வந்து நான் பார்க்குற வரைக்கும் என்னன்னா ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸாக தான் இருக்குது. சீமானம் வந்து தாக்குறதா தான் இருக்கே தவிர்த்து இப்போயும் நம்ம போய் சோஷியல் பிளாட்ஃபார்ம் போய் தேடணும்னா எங்கேயுமே வந்து திராவிட இயக்க அமைப்புகளோ தோழர்களோ பண்ண கண்டென்ட் வந்து இல்லை. அப்போ இந்த போதாமை வந்து திரும்பி அதே இடத்துல தான் நிற்குது. இல்லாதான் நீங்கள் அதுக்கு தான் வர்றேன். ஒரு சுழற்சி தான் இது. ஓகே, கண்டென்ட் இல்லை, கண்டென்ட்டை யார் உருவாக்குவா? இளைஞர்கள் உருவாக்குவான். இளைஞர்கள் இல்லையே. இளைஞர்கள் வர வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சீமான வீழ்த்தினா தான் இளைஞர்கள் வருவான். வர்ற இளைஞர்கள்கிட்ட தான் நம்முடைய வேலை திட்டத்தை கொடுக்க முடியும், நான் ஒரு வேலையை செய்ய வைக்க முடியும். இங்கே அதற்கான தடைக்கலாகவே உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறதான சிக்கல். இது என்னென்னா சீமானை வீழ்த்தினா இதை நடக்கும்னு நம்ம சொல்கிறோம். சீமானை வீழ்த்துவதற்கே வேலை திட்டம் வேணும், அந்த வேலை திட்டத்துக்கு வேலை செய்கிறக்கே ஒரு டீம் தேவை. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றும் நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைனருங்கிற ஒற்றை நபர் சீமானை எதிர்த்தார். ஆமாம், நீங்கள் அதை தாண்டி இயக்க கட்டமைப்புக்குள் இருந்து வெகுண்டெழுந்து வந்து சீமானை எதிர்ப்பை இந்த மீடியாவில் எதிர்கொள்கிற இயக்கத்தோழர்கள். இப்போ நான் உட்காந்து ப்ராட்காஸ்ட்டில் நான் பேசுகிறேன். ஆனால் மற்ற தோழர்களோட உழைப்போடு தியாகத்தோடு ஒப்பிட்டால் நான்லாம் 1% கூட கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் இன்றைக்கு ஒரு 40-50 ஆண்டுகளாக நான் இயக்கத்தில் பயணிக்கிறேங்க அப்படின்னு பல சிறை கண்ட சிறையில் இருந்து வாழ்க்கையை வந்து முழுக்க வந்து இழந்தவங்க இருக்காங்க. அப்படியான தோழர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அவங்களால் அதை கேபிட்டலைஸ் பண்ணி சீமான எதிர்ப்பை எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா இது புது நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல 2012-13க்கு பிறகு தான் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பெல்லாம் ஒரு பீக்கு கடை வருது. ஆமாம், ஆனால் அதற்கு முன்னாடி 100 ஆண்டுகளாக ஒரே செட்டப்பு. நீங்கள் வீலினோட இன்வென்ஷனுக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றங்கள்லாம் ஒரு பக்கம் நிகழ்ந்துட்டு இருந்தாலும் நீங்கள் பிரச்சார வடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியார் காலம் தொட்டு 2010 வரைக்குமே ஒரே செட்டப் தான். கிட்டத்தட்ட பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், மாநாடு, பிரச்சாரம், இதுதான் நமக்கு. அதுக்கப்புறம் இது பத்திரிகை நடத்துவது, இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் மீடியா உலகம் டெக்னாலஜிக்கல் அப்டேட்டோட ஒன்றும் வரல. ஆனால் இந்த 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு திடீர் மாற்றம் வந்து இந்த 10 ஆண்டுகளாக வந்துருச்சு. ஆக இதை நம்ம அவர்களால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியாத காரணத்தால். ஆனால் சீமான் பின்னாடி ஒட்டுமொத்த பார்ப்பனம் பியூரோக்ரஸி நின்றுச்சு, ஸ்டேட் நின்றுச்சு. ஸ்டேட்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு கிடையாது, ஸ்டேட்டுனா சென்ட்ரல் பாலிசி மேக்கர்ஸ் அளவில் சீமானுக்கு ஆதரவாக நின்று இந்த திடீர் மாற்றத்தை சீமானுக்கு ஒரு பின்னடைவாக இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதன் காரணமாக இத்தனை இப்போ கூட பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட அத்தனை கேமரா வைக்க மாட்டான். மண்டைக்கு பின்னாடி ஒரு கேமரா, சைடில் ஒரு கேமரான்னு இத்தனை கேமரா வச்சு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி சோஷியல் மீடியாவுக்குள்ளே தன்னை சிஸ்டமேட்டிக்காக வளர்த்தெடுக்கணுங்கிற அளவுக்கு சீமான் வளர்ந்த காரணத்தால் ஃபீடுகளாக யூடியூபுகள் இருந்து எல்லாத்துலேயுமே சீமான் கண்டென்ட் இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆக இளைஞர்கள் இங்கே எல்லாம் வந்து பார்த்து எப்பா பெரியார் இயக்கம் சரியில்லை, கம்யூனிஸ்ட் இயக்கம் சரியில்லைன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அவன் கடைசியாக சீமானுக்கிட்ட போகலை. அவனுடைய முதல் அறிமுகமே சீமான் தான். யூடியூப்பில் போய் தேடினா இவன் ஸ்பீச்சஸ் தான் கொட்டி கிடக்கு. ஓ, இவர் தான் புரட்சியாளர் போலப்பா, சேகுவாராக்கு நிகரானவர் இவர் தான் போல நம்பி அங்கே போகிறான். அதன் காரணமாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி பேட்ச் மாதிரி 2 வருஷம் ட்ராவல் ஆகிறான், வெளியில் வந்துடுறான், புது பேட்ச் உள்ளே போகுது. சரி, இதனால் சீமான் வழிவடையில் இல்லைங்க. அவன் ஒரே மாதிரி ட்ராவல் ஆனால் சீமான் நம்ம த்ரெட்டுன்னு பார்க்கலாம், நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே போய் 2009-10 காலகட்டத்தில் வீரியமாக இருந்த இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தை வரைக்கும் பயணிச்சிருக்கணும். நீங்கள் சீமானோடு போய் நான் வெளியேறினாங்க பாருங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு தோழர் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இந்த 2-3 பேர்த்த தவிர எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த எல்லாருமே இந்த இனத்தின் விடுதலைக்காக, இனத்தின் வளர்ச்சிக்காக களத்தில் நின்றுக்க வேண்டியவங்க. ஆக இவங்க எல்லாத்தையும் காயடிச்சு வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை சீமான் பார்த்தான். ஆனால் அதே இளைஞர்கள் நம்மகிட்ட வந்திருந்தா குறுக்கிட்டு மன்னிக்கிறவங்கள எல்லாருமே வந்து எனக்கும் நேரடி அறிமுகம் இருக்கிறதுனால என்ன, சீமான் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் களத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஒன்றா இணைஞ்சு வேலை செய்யணும்னு வந்தவங்க. ஆமாம். ஸோ அதையும் நம்ம குறிப்பிடணும். ஆமாம். ஆக அதில் செலக்டிவாக 1-2 பேர்த்த தவிர யாருமே இன்னைக்கு களத்தில் கிடையாது. நிச்சயமாக அதில் சீமானை எதிர்த்து இயக்கம் கொண்டவர்கள் 1-2, மற்றவங்க எல்லாம் போதுண்டா சாமின்னு ஓடிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் ஒரு 15 வருஷத்தை தொலைச்சதுக்கு பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? ஆமாம். அது ஆனால் அந்த இளைஞர்கள் விதையாக நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்க வேண்டியவங்க. பெரியார் இயக்கத்தின் பால், இடதுசாரி அரசியலின் பால் வந்திருக்க வேண்டிய அந்த இளைஞர்களை காயடிக்கிற வேலை சீமான் பார்த்துக்கிட்டார். ஆக நம்மகிட்ட அவங்க வந்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் RSS எதிர்ப்பு களத்தில் தளபதிகளாக நின்றுப்பாங்க.
ஆனால் அவர்கள் அத்தனை பேர்த்தையுமே காயடிக்கிற வேலையை சீமான் செய்த காரணத்தால் அந்த வேலை இனியும் தொடரும். ஓகே. பேட்சுகள் வரும் போகும், ஆனால் போகிற பேட்ச் மறுபடியும் களத்துக்கு வர்றது இல்லையே. களத்துக்கு வந்தால் தான் அது இந்த இனத்துக்கான விடுதலைக்கு அவங்கள நம்ம பயன்படுத்த முடியும். அதையும் சேர்த்து சீமான் காலி பண்ணுறாங்கிறது தான் கூடுதல் சிக்கல். ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் வந்து அதர்மம் தூங்கினதுக்கான நோக்கத்தில் மெயின் பாயிண்ட்ன்றது சீமானில் துவங்கி ஆர்எஸ்எஸில் போய் நிற்கிது, அதுதான் இல்லையா? ஆமாம், அது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்கணும்னா ஓகே, நடுவில் படுத்துட்டு இருக்கிற இவனை முதல் தூக்கி அந்த சைடு வீசணுங்கிற அந்த லாஜிக் தான். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறீங்க? இல்லை, சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது அது சக்ஸஸ்ங்கிற புள்ளிக்கு நான் இன்னும் போகலை. இல்லை, நான் அப்படி கூட சொல்லலை. எந்த அளவுக்கு அது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு இல்லை, அது என்னோட சக்திக்கு மீறி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வேலையை செய்த காரணத்தால் தனிப்பட்ட மனோஜ் சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் பகையாளியாக மாறி இருக்கேன். அந்த வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான். இத்தனை பகையாளி வந்துட்டாங்கப்பா, அது ஒரு த்ரெட்டாக நான் பார்க்கல. உன்னை டென்ஷன் பண்ணுறேன்ல, உனக்கான பொழப்பை கெடுக்கிறேன்ல, அது என்னுடைய வேலை. ப்ரெஸ் மீட் வரைக்கும் அவர் கதற விட்டீங்களே, நான் என்ன பண்ணேன் மனோஜுக்கும்? அது ப்ரெஸ் மீட் இல்லை, அது வந்து ஒரு ஆடியோ. இவங்க மாலதி இருக்காங்க இல்லைங்களா, சவுக்கு சங்கர் உள்ளே இருந்தபோது இவங்க மாலதி கிட்ட இவன் புலம்புன அந்த ஆடியோ. ஓகே. ஆக அந்த வகையில் ஒரு நபராக அவனுக்கு நெருக்கடி கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறங்கிற வகையில் நமக்கு ஒரு வெற்றி தான். ஆனால் சீமானை அரசியலிருந்தே அப்புறப்படுத்துவது தான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற புள்ளியில் தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் பலரும் கூட விஜய் வந்துட்டார் இல்லைங்க, இனி சீமானுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும், இனி சீமான எதிர்ப்பு தேவை கிடையாதுங்கிற புள்ளிக்கு நகர்றாங்க. 100% விஜயின் வருகை சீமானை பாதிக்கும். 8ங்கிறது 6 ஆகலாம், 5 ஆகலாம். நான் என்னங்கிறேன், சதவீதம் 1ஆக மாறினாலும் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பெரியாருக்கு எதிரான இந்த பரப்புரையை இவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். என்னைக்கு இவன் நியூசன்ஸ் தான். ஆக நீங்கள் அரசியல் களத்திலிருந்தே இவனை அப்புறப்படுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனை மாற்றுவது வரைக்கும் இவன் நியூசன்ஸ் தான் நமக்கு. ஓகே. நீங்கள் போகிற போக்கில் வெறும் தேர்தல் முடிவுகள் சீமானை நமக்கான எதிரி பட்டியலிருந்து நீக்கிறாது. இவன் களத்தில் இருக்கும் வரை பார்ப்பனர்களை குளிர் வைக்கிறதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பான். இல்லை, இப்போ நீங்கள் சீமானை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்க்குறதுன்ற பார்வையில் வந்து வெறுமனே அவர் வந்து ஒரு பார்ப்பனியத்தின் ஒரு கைக்கூலியாக மட்டும்தான் பார்க்கணுமா, இல்லை வேறு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது நீங்கள் இந்த சமூகத்துக்கு சீமானால் என்னென்ன சமூக சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பெரியார் இயக்கத்தின் பக்கம், இடதுசாரி இயக்கங்களின் பக்கம், தலித் இயக்கங்களின் பக்கம் இளைஞர்களை போக விடாமல் தடுப்பதே பெருமை கேடுதான் இந்த சமூகத்துக்கு. ஓகே. இங்கே வந்தால் நீங்கள் பெரியார் இயக்கத்தின் பால் வந்தால் நேரடியாக நேர்மையாக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கலாம், பார்ப்பனியத்தை எதிர்க்கலாம். ஒன்றில் நேற்று பாரதி விழாவில் கலந்துக்கிட்டு பார்ப்பனர்கள் இந்த மண்ணின் மக்கள், பார்ப்பனர்களை விட தமிழ் தேசியவாதிகள் உண்டா, தமிழ் உணர்வாளர்கள் உண்டா, ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இப்போ. ஆமாம், ஜீவசகாப்தனுடைய பேட்டியில் தான் முதல்ல டிக்ளேர் பண்ணுறாரு. ஆக இந்த கொள்கையை சீமானை பின்தொடரக்கூடியவங்களும் ஏற்கிறாங்கல்ல. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெரியாரை எதிருங்க, திராவிடத்தை எதிருங்க. பெரியாரையே நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா 2000 ஆண்டு காலமாக நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாப்பானை எந்த அளவுக்கு எதிர்க்கணும்? கண்டிப்பாக. ஆனால் இந்த பக்கம் பாப்பானை என்னுடைய நட்பு சக்தின்னு சொல்லிட்டு நீ பெரியாரை எதிர்க்கிறேன்னா, சீமானை பின்தொடரக்கூடிய உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக தங்களை நினைத்து கொண்டு சீமானிடம் வந்து சேர்ந்தவர்கள் இதை அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான்? எதிரி பெரியார், நட்பு சக்தி பார்ப்பனர்கள். அந்த அறிவு இருந்தது தான் அங்கே போகவே மாட்டாங்கிறது ஒன்று. அதை தாண்டி ட்ராவலாக இருக்கிறவன் இதை அனலைஸ் பண்ணாமல் சீமானுடைய இதே ஸ்டாண்டை எடுத்தான்னா அது தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு கேடுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. வெறுமனே சீமானா திராவிட இயக்கமாக பெரியார் இயக்கம் இதோட முடியாது. அவன் இந்த இனத்திற்காக உழைக்க வந்த அவன் எனக்கு இந்தியா எதிரி கிடையாது, பார்ப்பனியம் எதிரி கிடையாது, ஆரியம் எதிரி கிடையாது, ஈவே ராமசாமி தான் எதிரி அப்படின்னு ஒருத்தன் மாறுறானா அது பார்ப்பனியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏன்னா பெரியாரானவர் வாழ்நாள்லேயே மாப்போசிங்கிற ஒரு கேரக்டரை எதிர்கொண்டார். ஆமாம். இப்போது இருக்கக்கூடிய சீமான் தான் அன்றைய மாப்போசி. ஆனால் அந்த மாப்போசிக்கு இல்லாத ஸ்கோப்பும் நீங்கள் மீடியா ஃபோக்கஸும் இன்றைய சீமானுக்கு இந்திய உளவுத்துறையானது தயார் பண்ணி கொடுத்துருக்கு. ஆக அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட கூடுதல் த்ரெட்டாக இவனை பார்க்க வேண்டியது இருக்குது. எப்பா மாப்போசி காலத்தில் பெரியாரை எதிர்க்கலையா, அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்துட்டாங்கல்லப்பா, அதே மாதிரி இவனும் காணாமல் போயிடுவான்ப்பா அப்படின்னு நாம் ஒரு மூடநம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். புரியுது. அப்படி எளிமையாக போகிற போக்கில் இவன் நகர்த்த முடியாது. ஏன்னா அன்றைய சூழல் வேறு. அன்றைக்கி ஒரு மாப்போசி கூட்டம் போட்டால் ஒரு 10 பேர் கூட கேட்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி சீமானு ஒரு 1/2 டஜன் இட்லி தின்னுட்டு வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறான், எல்லா சேனல் லைவ் போடுறான். அவன் என்ன பேசுகிறான் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ப்ரெஸ்ஸை செருப்பால் அடிப்பேங்கிறான் ப்ரெஸ்ஸு முன்னாடியே,
ப்ரெஸ் அடிக்க பாயறா, இது எல்லாத்தையுமே லைவ் பண்ணுறான். ஆனால் நான் மேற்கூறிய பெரியார் இயக்கத்தின் பின்னணி கொண்ட எந்த தலைவர்களை இந்த மீடியா ஃபோக்கஸ் பண்ணுது? ஏன்னா நம்ம பார்ப்பன லாபியை பண்ணக்கூடிய இடத்தில் இல்லை. அதை பண்ணக்கூடிய இடத்துல அவன் இருக்கும்போது அந்த செல்வாக்கோடு அவன் இருக்கும் வரைக்கும் அவன் இந்த இனத்துக்கான ஒரு த்ரெட்டுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப உணர்ச்சி பொங்கிட்டீங்க. அதனால் நம்ம வந்து உங்களை டைவர்ட் பண்ணி உங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறேன். கோயம்புத்தூர், இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னாலே வந்து சினிமா படங்களில் பார்க்குற கொங்கு பெல்ட்டு வேறு, ஆனால் ரியல் லைஃப் கொங்கு பெல்ட்டுன்றது வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல. ஒரு சாதியத்தின் இறுக்கம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஸ்கேம்னாலே கோயம்புத்தூர், பணக்காரனும் இருக்கான், பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கான், சாதியவாதியும் அங்கே தான் இருக்கான். இந்த அரசியல் சுற்றி அங்கேயே தான் இருக்குது. என்ன கோயம்புத்தூர்னா என்ன மேட்டர் அது? இல்லை என்னன்னா, நீங்கள் மற்ற பகுதி, நீங்கள் டெல்டா பகுதிகளாகட்டும், நீங்கள் வட தமிழகமாகட்டும், அதுபோக திருநெல்வேலி அந்த பக்கமாகட்டும், இங்கே எல்லாமே தமிழ்நாடு கவர் பண்ணிட்டீங்க. ஆமாம், கொங்கு மண்டலத்தை விட்டுட்டு பேலன்ஸ் நான் சொல்கிறேன். இங்கே எல்லாமே ஒரு ஆதிக்க சாதி, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதின்னு இருந்து அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் நடக்கும். பறையர்கள் விசஸ் வன்னியர்கள்னு சண்டை நடந்திருக்கு. நீங்கள் நாடார்கள் விசஸ் தேவேந்திர குல வெள்ளார்கள்னு ஒரு சண்டை நடந்திருக்கு. தேவர்கள் விசஸ் பறையர்கள்ங்கிற சண்டை நடந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு மோதலானது கொங்கு பகுதியில் நடந்ததே கிடையாது. கவுண்டர்கள் விசஸ் அருந்ததியர்கள், நாயுடுக்கள் விசஸ் அருந்ததியர்கள் அப்படின்னு எங்கேயுமே பெருசாக நடக்காத காரணத்தால் நீங்கள் நடந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருந்தா இந்த சிக்கல் அங்கே இருந்திருக்காது. இன்னி அந்த கிளர்ச்சிக்கு அருந்ததிய மக்கள் தயாராகலை. அவ்வளவு அப்ராணிகளாக ஒரு ஊமை சாதிகளாகத்தான் அந்த மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. அதன் காரணமாக நீங்கள் ரொம்ப இன்டீரியராக போனால் இன்னும் இப்படியாடா இருக்கேன்னு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா இப்போ ஒரு கோவையை, இன்னும் அந்த கோவை அப்படியே இருப்பதற்கு காரணம் திருப்பி இவங்க எதிர்க்கிறதுக்கு இன்னும் தயாரே ஆகலை. ஏன்னா மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவங்க நிலவுடைமை சமூகமாக இருக்காங்க. பறையர்களாகட்டும், தேவேந்திர குல வேளாளர்களாகட்டும், நிலவுடைமை பலரிடம் இருக்குது. பலரும் அரசாங்க வேலையில் அமர்ந்திருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே அற்ற சமூகமாக அருந்ததி சமூகம் இருக்குது. நீங்கள் அதன் காரணமாக அவங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய இடத்திலும் அவங்க இல்லை. அதன் காரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சாதிய வெறி, இரட்டை டம்ளர் முறை, இது பரவலாக கொங்கு மண்டலத்தில் இருக்குன்னா அதற்கு காரணம் அவங்க திருப்பி எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லைங்கிறது தான் முதன்மை. அடுத்தது இந்த ஸ்கேமுக்கு வருவோம். ஸ்கேமுக்கு காரணமாக நான் பர்சனலாக என்ன பார்க்குறேன்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மா ஏஜ் போன ஜென்ரேஷன், அது கோவை சார்ந்து இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையாக மில்லு வேலைக்கு போனாங்க, நூற்பாலை. அப்போ என்னென்னா கவர்மெண்ட் வேலையை தாண்டி மில்லு வேலைக்கு போனாவே பொண்ணு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் வேலையை விட மில்லு வேலை தான் அவ்வளோ பெரிய ஹைப்பில் இருந்த வேலை. நிரந்தர சம்பளம் ஒன்று, போனஸே அள்ளி தருவாங்க மில்லுகள். தீபாவளி போனஸ் எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. ஆக அன்றைய காலகட்டத்தில் மில்லு வேலைக்கு போனவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ஒரு லேண்டு வாங்கி போட்டாங்க. லேண்டு வேலை இப்படி உயரும்பான்னு தெரியாத காலகட்டத்திலேயே எல்லாரும் சொந்த இடம் வாங்கி போட்டு, இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய பெற்றோருக்கும் வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது. அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு 5 மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 2-3 சென்ட்டை வாங்கி போட்டுடலாம். ஆனால் இப்போ அது என்ன ஆகுதுன்னா, இந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் எத்தனை மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சாலும் சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணி புதுசாக போய் இடமே வாங்க முடியாது. ஒரு சென்ட்டு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் 3 சென்ட்டு வாங்கணுன்னா 60 லட்சம் தேவை. 60 லட்சம் எப்போ ஒருத்தர் சேமிக்கிறது இந்த காலகட்டத்தில்? ஆக இவன் அதை அடையணும்னு ஆசைப்பட்றான். அதை உழைச்சி சம்பாரித்து அடையிறத ஒரு வாய்ப்பாக அவன் பார்க்கல. அது வாய்ப்பும் இல்லை, சாத்தியம் இல்லை. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்கேமில் எளிமையாக போய் விழுறான். லைஃப்பில் வந்து ஆமாம் செட்டில் ஆகிறதுக்கான வழி. ஆமாம் அது இவ்வளோ அடைய முடியாதுப்பா, என்ன லேண்ட் வேல்யூ இவ்வளோங்கிறாங்க, கோல்டு வேல்யூ இவ்வளோ, இது எப்போ நம்ம உழைச்சி எப்போ சேர்த்து வச்சு இதை போய் அடையிறதுங்கிற ஒரு ஆற்றாமை பலரிடமும் வருது. அந்த கேப்பில் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணுறான்னு உருட்டிட்டு வந்தால் அதில் போய் அவர்கள் ஏமாறுறாங்க. இது சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பேராசை, கிரீடினஸ், அது முழுக்க அதுதான். இதில் என்னென்னா, கோவையை மையப்படுத்தி ஸ்கேம்கள் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஸ்கேமுகளில் மாற்றுறது தான் அதிகபட்சம் கோவைக்காரன். அந்த ஸ்கேம் பண்ணுறவன் வேற ஒரு காரணம் இருப்பான். ஸ்கேமில் ஏமாறக்கூடியவன் தான் இவன் நம்ம பார்க்க வேண்டியது. ஏமாறுறவர்கள் தான். ஆமாம், அது அந்த அளவுக்கு பேராசையாக அவங்க மாறுவதற்கு காரணம் பரவலாக பலரும் செட்டில் ஆகிட்டாங்க போன தலைமுறையில். ஆனால் இந்த தலைமுறை இந்த திடீர் டிராஸ்டிக் லேண்டு உயர்வு, பொருளாதார உயர்வை இவனால் எதிர்கொள்ள முடியாமல் பேராசை காரணமாக இப்படி அவங்க குறையாக நம்ம குற்றமாக சொல்லலை. சராசரியாக எல்லாத்துக்குமே தான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணுங்கிற தேவை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். அது இவங்களை கொண்டு போய் இந்த ஸ்கேமர்களிடம் கொண்டு போய் சேர்க்குது. அது அப்படி தான் பார்க்கணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஈரோடு,
பெரியாருடைய மண் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கொங்கு பெல்ட்டில் தான் வந்து எல்லா விதமான ஒரு அட்ராசிட்டிஸும் நடந்துட்டு இருக்குது. சாதிய ரீதியான ஒரு 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 இறுக்கமான ஒரு ஒரு பிரதேசமாக தானே அது இருக்குது. பெரியார் மண் சொல்லக்கூடிய அந்த கொங்கு பெல்ட்லேயே இன்னும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளும் இரட்டை கொலைமுறையும் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை, அது நீங்கள் என்னென்னா குறிப்பிட்டு அது பெரியார் பிறந்த மண், அதனால் அங்கே இருக்கலாமான்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னா கூடுதலாக வந்து இயக்க செயல்பாடுகள் வந்து நிறைய இருந்த இடம். இப்போ நீங்கள் கோவை ராமகிருஷ்ணன் தோழரே வந்து கோவையை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான். கூடுதலாக அங்கே நிறைய வந்து வேலைகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் வந்து வேலை செய்யலையா நம்ம அங்கே? இல்லை, வேலை செய்யலைங்கிறத தாண்டி நம்முடைய சக்தி என்னங்கிறது ஒன்று இருக்குது. நம்முடைய சக்தியை மீறி தான் எல்லாருமே ஒரு வேலையை செய்கிறோம். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் சாதியவாதிகளாகட்டும், பார்ப்பனியத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய பாரம்பரியம் பல ஆயிரம் ஆண்டுகளானது. நம்முடைய பாரம்பரியம் பெரியார்லேருந்து தான் துவங்குது. இப்போ தான் ஒரு நூற்றாண்டை டச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சாதியவாதிகள் குழந்தை பிறந்ததுலேருந்து குடும்பமாகவே அதை பாஸ் பண்ணுறான். குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா யார், சொந்தக்காரங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன சாதிப்பா அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு சின்ன வயதிலேயே புகுத்துறாங்க. ஆக அப்படி புகுத்தி தான் நம்ம எல்லாருமே அப்படி வளர்ந்தவங்க தான். நான் சொன்ன மாதிரி பெரியார் அறிமுகமாவதற்கு முன்னாடி எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கையும் தெரியாது, சாதி மறுப்பு கொள்கையும் தெரியாது. ஆக்சிடெண்ட்டாக நான் அதுக்குள்ளே வர்றேன். அப்படி ஆக்சிடெண்ட்டுகளாக உள்ளே வருவதற்கு எல்லாத்துக்கும் அங்கே வாய்ப்பு இல்லாமல் போகுது. பெரும்பான்மையாக ஒரு குடும்ப கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்புங்கிற அந்த புள்ளியில் அவங்க ட்ராவல் ஆகிறாங்க. அவர்களை நாம் இன்னும் ஆட்கொள்ளணுங்கிற உங்கள் கேள்வி சரிதான். ஆனால் அதற்கான முயற்சிகள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ரொம்ப இறுக்கமாக இருக்கான். அவனை போய் அடைவதோ, அவனை ஜனநாயகப்படுத்துவதோ, சாதிய சிந்தனையிலேருந்து அவனை வெளியேற்றுவதோ அவ்வளோ எளிமையாக இல்லை. அது நிச்சயம் நம்ம செய்யணும், அதுதான் நம்ம வேலை. ஆனால் அது இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கான, நீங்கள் சொன்ன மாதிரி கொங்கு பகுதியில் இது கூடுதல் இறுக்கமாக இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் மற்ற இடங்களில் ஆதிக்க சாதிகன்னு சொல்லிக்கக்கூடியவனுக்கு நீங்கள் பொருளாதார சிக்கல் இருக்குது. வன்னியர்கள் இருக்காங்கன்னா வன்னியர்களும் பறையர்களும் பொருளாதார ரீதியில் ஒரே மாதிரி இருப்பாங்க. சாதியில் தான் அந்த படிநிலை. ஆனால் இங்கே கொங்கு மண்டலத்தில் என்னென்னா சாதியவாதிகள் நில உடைமையாளர்களாக பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆக அதன் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு இந்த தேவை கூடுதலாக இருக்குது. ஓகே, அது வர்க்கமாகவே அவன் வேறையாக நிற்கிறான். ஆக ஒரே வர்க்கமாக இருந்தால் கூட இவன் ஒரு இடத்துல சமநிலைக்கு வருவான். ஆக அங்கே இந்த கூடுதல் சிக்கலுக்கு இதெல்லாம் காரணம் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதே பெல்ட்டில் தான் இந்தியா முழுக்க தங்களோட ஆக்டோபஸ் கரங்களை விரித்த பிஜேபியால் தமிழ்நாட்டில் எங்கேயும் வந்து காலூன்ற முடியல. ஆனால் இதே பெல்ட்டில் தான் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து ஒரு பெரிய ஸ்டேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து கொங்கு மண்டலம்ங்கிற அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணல. ஓகே, நீங்கள் இந்து முன்னணி துவங்கப்பட்ட பிறகு 2 இடத்த அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று கோவை, இன்னொன்று கன்னியாகுமரி. ஆமாம், 2க்குமான ஒற்றுமை என்னன்னு நம்ம பார்த்தோன்னா 2 வெவ்வேறு மூலை. கண்டிப்பாக. ஆனால் 2க்குமான ஒற்றுமை என்னன்னா 2ம் கேரளா பார்டர். ஓகே, கன்னியாகுமரியும் கேரளா பார்டர், ஓகே, கோவையும் கேரளா பார்டர். ஆக தமிழ்நாட்டுக்குள்ளே அவன் கால் பதிக்கிறதுக்கு முன்னாடியே கேரளாவில் கால் பதிச்சிட்டான். ஓகே. ஆக அதனால் அவனுக்கு மேன் பவர் சப்ளைக்கு இந்த 2 பகுதிகளும் எளிமையாக இருந்துச்சுங்கிறது ஒன்று. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா மண்டைக்காட்டு கலவரத்தில், அந்த கடற்கரையை ஒட்டி தான் அந்த கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் அதிகமானோர் கேரளாவை சார்ந்த ஆர்எஸ்எஸ்காரங்க. கடல் மார்க்கமாக வந்து கன்னியாகுமரியில் இறங்கி இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறது வரலாறு. இந்த பக்கம் கோவை பகுதியிலையும் ஆர்எஸ்எஸ்க்கு நீங்கள் ஆர்ட் சப்ளை பண்ணக்கூடிய மாநிலமாக கேரளா இருந்துச்சு. ஆக இப்படித்தான் அதை 2ஐயும் அவன் செலக்ட் பண்ணுறான். நீங்கள் அதில் 96 கலவரம், 98 பாம் பிளாஸ்ட்டு, இதன் தொடர்ச்சியாக அவன் கால் ஊன்று இன்றைக்கு வரைக்கும் அவன் ஒரு சக்தியாக இருக்கான். நீங்கள் பெருசாக அவன் டிசைடிங் அத்தாரிட்டியாக ஃபுல்லாகவே கோவை ஆக்கிரமிச்சிட்டான்னு சொல்ல முடியாட்டியும் அவனுடைய இருப்பு அங்கே இருக்குது. ஆமாம். ஆக அதற்கு காரணம் அவன் கொங்கு மண்டலங்கிற அடிப்படையில் செலக்ட் பண்ணல. ஒன்று இந்த கேரளா பார்டருங்கிறது ஒன்று, மொபிலிட்டி ஒன்று. இன்னொன்று என்னென்னா கோவையில் இஸ்லாமியர்கள் இறுக்கமாக இருக்கக்கூடிய பகுதி கோட்டைமேடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. இங்கே மண்டைக்காட்டிலும் கிறிஸ்துவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. அங்கே ஒரு கலவரம் பண்ணோன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில், கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கலவரம் பண்ணுறது உனக்கு எளிமை. ஓகே, நீங்கள் அப்போது நீங்கள் ஹிந்துக்களிடம் உங்களுக்கு ஆபத்து, அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு த்ரெட்டுக்கான சூழல் இருக்குது. ஆக இந்த 2 காரணத்துக்காகவும் கோவைக்குள்ளே வர்றான். ஆக அப்படி தான் பார்க்கணுமே, வெறும் கோவை மண்டலங்கிற அடிப்படையில் அவன் செலக்ட் பண்ணல. இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக ஒரு பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க.
கூடுதலாக கேரளா பக்கம் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் தான் அவன் கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணுறான் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட புரிதல் அடிப்படையில் இப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஆக அந்த புள்ளையில் நான் ஒரு கால் பதிக்கிறான். அதற்கான வேலையை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கான். நீங்கள் அதிகபட்சம் கோவையில் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கான், வானதி ஜெயிச்சிருக்கு. அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோத்துருக்கார். ஆக இருந்தாலும் நீங்கள் வெறும் வெற்று தோல்வியை நம்ம பார்க்க முடியாது. அவன் இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு நாம் நம்முடைய வேலையை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். வெறுமனே அவன் எலெக்ஷனில் தோத்துட்டான்லப்பா அப்படின்னு எலெக்ஷனில் தோத்துட்டான், அண்ணாமலையும் தோத்துட்டான். ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவாக 4.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானே. அந்த 4.5 லட்சம் நமக்கு த்ரெட் அதுதான். ஆக அந்த 4.5 லட்சம் பேர் அண்ணாமலைக்கு ஓட்டு போட தயாராகிறான்னு அத்தனை பேர் சங்கியாக இருந்து ஓட்டு போடல. அது ஒன்று நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்குது. பாதி பேர் சாதியாக போலரைஸ் ஆகிருக்கான். பெரும்பான்மை எப்படி ஆனாங்கன்னா அண்ணாமலை நம்மாளுப்பா அப்படின்னு கவுண்டர் ஓட்டுகளை வாங்கினான். நீங்கள் அதுவே நாயுடுகள்கிட்ட போய் இடபிள்யூஎஸை பாஜக தான் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு இன்னொரு சாதியும் பேக்கெட் பண்ணுறான். இப்படி சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் அண்ணாமலைக்கு இத்தனை ஓட்டுகள் வந்திருக்கு. ஆக அதை எதிர்கொள்ளக்கூடிய அதை உடைக்கக்கூடிய வியூகத்தை நாமும் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து பிஜேபி அங்கே வந்து ஒரு கொங்கு பெல்ட்டில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட்ஹோல்டை வந்து நிறுவியிருக்கு. இப்போ புது பிளேயர் வேறு வந்தாச்சு, விஜய். ஆமாம். இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க 2026 விஜய் வருகை? நான் எப்படி பார்க்குறேன்னா, எலெக்ஷனில் அவன் திமுகவுக்கு இடைஞ்சல் கொடுக்கறனால ஒரு நியூசன்ஸாக நமக்கு தெரிகிறான். விஜயினால் திமுக வெற்றி வாய்ப்புகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் விஜய் வருகை திமுகவுக்கு சாதகம் தான். அப்படியா? அதிமுகவுக்கு யார் ஓட்டு போடுவா? திமுக வேண்டாங்கிறவன் அதிமுகவுக்கு. அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸ் ப்ளஸ் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு இல்லை. கோர் ஓட்டர்ஸு திமுக பிடிக்காதுங்கிற பில்டிங் மேலே தான் அதிமுகவே கட்டமைக்கப்பட்டுச்சு. இல்லை, நான் சொல்லக்கூடியது வந்து இந்த கட்சி ஓட்டர்ஸ் இல்லாமல் ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் சராசரி மக்களே திமுக பிடிக்காதுங்கிறனால தான் அதிமுக. ஓகே. அதிமுகவோட இந்தந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குப்பான்னு சொல்கிறக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. எனக்கு திமுக பிடிக்காது, திமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நான் அதிமுக ஓட்டு போடுவேங்கிற அந்த ஆடியன்ஸ் மட்டும்தான். ஓகே. ஆக அந்த ஆடியன்ஸ் ஒன்று. அடுத்தது பிஜேபிக்கு ஓட்டு போடுறவும் திமுக பிடிக்காதவன் தான். திமுக திராவிட இயக்கம் எனக்கு வேண்டாங்கிறவன் தான் பிஜேபி கிட்ட போவான். 2 அது மட்டும் தானா? அதை தாண்டி நீங்கள் சாதிய ஆட்கள் மதவாதிகள் போகிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவன் எல்லாருமே திமுக வேண்டாங்கிறவன் தானே எண்ட் ஆஃப் தி டே. அது ஆமாம். அந்த 2. 3வது நாம் தமிழர். நாம் தமிழரும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பேக்கெட் பண்ணக்கூடியவன் தான். ஓகே. இதோடு 4வதாக விஜய் வர்றான்னா விஜயும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் அறுவடை பண்ண போகிறான். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரே இடத்துல ஒன்று கூடுனா அது திமுகவுக்கு த்ரெட்டு. அப்படி மட்டும் பார்த்துட முடியுமா? என்னன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸில் வந்து ஒரு 100 ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா 100 பேருமே திமுக எதிர்ப்பு வாக்காளரில் இருக்குன்ற அவசியம் கிடையாது தானே. அதில் 60 பேர் வந்து அதிமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம், நாம் தமிழரும் வேணாம் நினைக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து திமுகவோட சில பாயிண்ட்ஸ் வந்து பிடிச்சி அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட விஜயோட வருகைக்கு பிறகு வந்து விஜய் நோக்கி போகிறதுன்றது வந்து ஒரு இயல்பு தானே. இல்லை, அது நடக்கும். அது சில இடங்கள் நிச்சயம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதுவும் திமுகவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஓட்டர்ஸ் இங்கே போகிறாங்க. அந்த ஓட்டர்ஸு அதிமுக பக்கம் போனால் தானே அதிமுக ஏற்கனவே வச்சுருக்கிற பர்சன்டேஜ் உயரும். அது விஜய்கிட்ட போகுதுன்னா அது ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். 30% அதிமுகப்பா, திமுக ஒரு 37, 38, 40, ஒரு 7% நியூ ஓட்டர்ஸ்ப்பா. அந்த 7% அப்படியே அதிமுகவுக்கு போயிடுச்சுப்பா, ஒரு ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 7% இவனுக்கு போவது திமுகவுக்கு சாதகம் தான். ஓகே. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு விஜய் ரேஸில் கிடையாது, ரேஸில் இருக்காருன்னு இந்த ஊடகங்கள் ஒன்று உருவாக்குது. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு த்ரெட்டாக பார்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் விஜய் வளரல. ஓகே. நீங்கள் 26 எலெக்ஷன் நமக்கு காமிச்சிரும் விஜய் என்னவாக இருப்பாருன்ட்டு. கூடுதலாக என்னென்னா, நீங்கள் விஜய் பின்னாடி இருக்கக்கூடியவனும் ஒரு பெரும் தற்குறி கூட்டமாகத்தான் இருக்காங்கிறத இன்றைக்கி எல்லா ஊடகங்களுமே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. ஆனால் நான் பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் பாஜக பின்னாடி இந்துத்துவ இயக்கங்கள் பின்னாடி போய் விநாயகர் சதுர்த்தியில் குத்தாட்டம் போடக்கூடியவன் இதே மனநிலையுடையவன். இந்த மனநிலையுடையவன் உடஞ்சி இங்கிருந்து அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்தால் சந்தோஷம்தான் நான் பார்க்குறேன். நான் என்னென்னா, இவன் தேர்தலில் ரோலே கிடையாது, ஃபஸ்ட்டு 2 எந்த பிளேஸ்லேயும் கிடையாது, இவன் 3rd 4th போயாரான்னு வைங்களேன். ஆனால் பாஜகவினுடைய இந்த கோமாளி கூட்டத்தை இந்த கோமாளிகள் வாங்கிட்டு போகிறது ஒரு வகையில் நல்லதுங்கிற அந்த புள்ளியில் மட்டும் நான் பார்க்குறேன். ஆக நீங்கள் பாஜக சீமானு கேட்டனால அந்த புள்ளியை நான் டச் பண்ணுறேன். ஆக அந்த புள்ளியில் அங்கே போய் நீங்கள் கலவரம் பண்ணுறக்கு இங்கே போய் நீ தற்கொலையாக இருந்தால் இருந்துட்டு போடான்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது.
எனக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சு, வேணாம். அது வந்து ரொம்ப மோசமாக போயிடும். அப்புறம் வந்து யாரை கேவலப்படுத்துறது, சீமானை கேவலப்படுத்துகிறோமா இல்லை விஜயை கேவலப்படுத்துறோன்னு தெரியாமல் போயிடும். அதனால் விட்டுருவோம், அந்த ஓகேயோட நிறுத்திக்கிறேன். ஓகே, ஃபைன். இந்த அரசியல் இதெல்லாம் விட்டுட்டு இயக்க அரசியல், நான் பொலிட்டிக்கல், வாக்கு அரசியலில் இல்லாத ஒரு அமைப்பில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க இல்லையா? ஒரு தேர்தல் வாக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன, என்ன என்ன செய்ய முடியுது பொதுத்தளத்தில் உங்களால்? இல்லை, பெரிய வித்தியாசம்னா நான் உணர்றது, நான் டெய்லியும் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கணும்ப்பான்னு எந்த குட்டிக்கரமும் அடிக்க வேண்டியதில்லை. தேர்தல் அரசியலில் மேலே இருக்கிற ஆளை திருப்திப்படுத்தணும், வட்டத்தை திருப்திப்படுத்தணும், மாவட்டத்தை திருப்திப்படுத்தணும், அதுக்கு நான் போஸ்டர் அடித்து ஒட்டணும், அதுக்கு நான் கூஜா தூக்கணும், இப்படியான எந்த நெருக்கடியும் இயக்கவாதிகளுக்கு இருக்காது. ஓகே, நான் ஒரு இலக்குக்காக வந்திருக்கேன், அந்த இலக்கை நோக்கி நான் ஒரு வேலை திட்டம் வச்சுருக்கேன், அதை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருப்பேனே ஒழிய யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்தணுங்கிற எந்த நெருக்கடியும் இயக்கத்தில் இருக்காது. ஓகே. ஆனால் தேர்தல் அரசியல் இது நான் கூட நினப்பேன், நம்மளால் போய் தேர்தல் அரசியலில் ஒரே ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஓகே, நம்ம ஒரு சித்தாந்தமாக இயக்கமாக நிற்கிறோம், நான் போய் நான் ஒரு பதவி அடையணும், நான் ஒரு இலாக்கா எனக்கு வேணும், ஒரு பிஸ்னஸ் வேணுங்கிறக்காக இப்படியெல்லாம் கூழ கும்பிடு ஓடுறக்கு நமக்கு வருமா அப்படின்னு தான் நமக்குள்ள மைண்ட் ரீடிங் ஓடும். ஆக இதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசமாக நான் உணர்றேன். வித்தியாசத்தை தாண்டி இதை விட பெரிய சுதந்திரம் என்ன வேணும்? கண்டிப்பாக யாரையும் நான் திருப்திப்படுத்த வேண்டாம். ஆனால் என் மன திருப்திக்கு இந்த சமூகத்துக்காக ஒரு வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஓகே, அது நேர்மையாகவும் இருக்கும், நீங்கள் எந்த பாசாங்கு இல்லாமல் ஒரு வேலையை நடந்துகிட்டே இருக்குங்கிறத தாண்டி பெரிய பேர் இருக்குமான்னு தெரில. அந்த வகையில் இயக்க அரசியலை நான் அந்த உச்சத்தில் வச்சு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ தந்தை பெரியார் திராவிட கழகம், உங்களுடைய அமைப்பு ரீதியாக பொதுவாக நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்வீங்க? நீங்கள் இந்த சீமான் எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இதெல்லாம் விட்டுறலாம், ஐடியாலஜிக்கல் அது ஓகே. களத்தில் வந்து மக்களோட இப்போ சிபிஐஎம் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சொல்லி அது ஒரு பிரிவாக இயங்குது. இப்படி களத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறீங்க? இல்லை, நீங்கள் பெரியாரினுடைய கொள்கை என்னவோ அதுதான் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் கொள்கையும். ஓகே. பெரியாரினுடைய இலக்கு சாதி வரீங்க, வாங்க. ஓகே. சாதி ஒழிப்பை நோக்கி இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்குது. கூடுதல் ஸ்பெஷலாக நான் என்ன பார்க்குறேன்னா, பொதுச் செயலர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆமாம். நீங்கள் இப்போ என் வயதுக்கு என்னாலேயே டெய்லி இயங்க முடியாது, லைட்டாக காய்ச்சல் வர மாதிரி இருக்கா, ரெஸ்ட் எடுத்துருவோம், எதுக்கு போய் காய்ச்சல் அதிகப்படுத்திக்க வேண்டாங்கிற உணர்வு இந்த வயசில் எனக்கே வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 365 நாளும் களத்தில் இருப்பார். ஓகே. ஒன்று ஏதோ ஒரு போராட்ட காலத்தில் இருப்பார், இல்லாட்டி படிப்பகத்தில் உட்காந்துட்டு வரக்கூடிய மக்களை எதிர்கொள்வார். ஒரே ஒரு நாள் கூட வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நான் இல்லை அவரோட பயணிக்கிற யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். ஓகே. ஆக 365 நாளும் இயங்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பார். மற்றவங்க கௌரவத்துக்கு ஒரு தலைவராக இருந்துட்டு தோழர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சா அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே போய் தலைமை தாங்கக்கூடிய தலைவர்கள் பலரும் இருக்காங்க. யார் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல இல்லை, குறையான சொல்ல ஒரு தலைவர்கள் அந்த தலைவர்களாக இருப்பாங்க. புரியுது. ஆனால் இவர்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நீங்கள் ஸ்டேஜ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போடுற ஆட்கள் பொருள் இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் நின்றுட்டு இருப்பார். ஆக அந்த வகையில் 24 மணி நேரமும் சமூகம் சார்ந்து யோசிச்சுட்டு இதுலேயே இயங்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார். ஆக அவரோடு ட்ராவல் ஆகிறனால அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விடயம் நிறையா. ஓகே. மிக முக்கியமான ஒரு விடயம்னா காரியம் முக்கியம் அப்படிங்கிறது தான். காரியம் முக்கியத்துக்காக எந்த அளவுக்கு வேணால் இறங்கி போகலாம், நம்மளை பின்னோக்கி வச்சுக்கிட்டு அடுத்த ஆளை முன்னிறுத்தி ஒன்றை சாதிக்க முடியும்னா அதையும் செய்யணும். ஓகே. அதுவும் காரியம் முக்கியம்னா தனிப்பட்ட நபருக்கான காரியம் முக்கியம் இல்லை, இனத்துக்காக ஒரு காரியத்தை முடிக்கணும்னா எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் வளையலாம் அப்படிங்கிற அது போன்ற சில நுட்பமான அரசியல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஓகே. நீங்கள் இத்தனை ஆண்டுகளும் கோவை ராமகிருஷ்ணன் தோழரோட பழகிருக்கீங்க, இயக்கத்தில் இணைஞ்சு பயணிச்சிட்ருக்கீங்க. ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் அவரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? சுவாரஸ்யங்கிறத தாண்டி நீங்கள் எப்படி ஒரு மனுஷனால் இப்படி இயங்க முடியுங்கிற ஆச்சரியங்கள் நிறைந்த மனிதராகத்தான் அவர் இருப்பார். நீங்கள் அதை தாண்டி பெரிய குவாலிஃபிகேஷனாக நான் பார்க்குறது, நீங்கள் முற்போக்கு இயக்கங்கள் முற்போக்கு தோழர்களுக்குள்ளேயே ஒரு ஒருங்கிணைவு எப்போதுமே இருக்காது. ஒரு சின்ன கிளாஷு எப்போதுமே ஒரு அமைப்புக்கு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரிக்ஷனை நீக்கக்கூடிய நபராகி இவர் எல்லா இடத்துலையும் ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார். உதாரணத்துக்கு நீங்கள் கோவையில் ஒரு நிகழ்வு, ராமகிருஷ்ணன் அவர்கள் அழைப்பு விடுத்துட்டார் அப்படின்னா எல்லாருமே எந்த மாற்று கருத்து இல்லாமல்
வந்து நிற்பாங்க. இது ராமகிருஷ்ணன் அவர்களுக்கான மரியாதை அப்படிங்கிறத தாண்டி இத்தனை பேர்த்தை ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்தை சாதிக்க புஷ் பண்ண முடியுதுல்ல. நீங்கள் முற்போக்கு இயக்கங்கள் தான், ஆனால் நான் அவங்களோட சேரமாட்டேன், நான் இவங்களோட சேரமாட்டேங்கிற சிக்கல்கள் பொதுவாகவே இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் ஒரு நடுநிலையாளராக இருந்து எல்லாத்தையும் வர வைத்து நீங்கள் சமூகத்துக்கான ஒரு வேலையை முன்னகர்த்தக்கூடிய நபராக அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இருக்கார். அது ஒன்று. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரியம் முக்கியம் அப்படிங்கிற அந்த அரசியலை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்கிறது. அந்த அரசியலை அவரும் இன்றைய நொடி வரைக்குமே கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். நீங்கள் பலரும் என்னென்னா இதை முன்னெடுத்தால் கிரெடிட் யாருக்குப்பா போகும் அப்படிங்கிற இதை அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. ஆனால் இவர் எதிரி இதை ஒன்று பண்ணுறானா, அந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்போம், அவரை வச்சு இதை பண்ண முடியும் அப்படின்னு அவரை வர வச்சு இந்த வேலையை சாதிப்போம் அப்படின்னு இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தொடர்ச்சியாக அவர் செயல்படுவார். இதை நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் 2 விஷயத்தையும் இப்போ நான் என்னாச்சும் ஒரு கேள்வியாக கேட்க நினைக்கிறேன். நீங்கள் போன இதில் முதல்ல கேள்வியில் சொல்லும்போது பெரியாருடைய கொள்கையில் என்னவோ அதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போகிறது தான் தாப்பேத்துக்காவோடதுன்னு. அதே மாதிரி இப்போ தோழரை பற்றி நம்ம கேட்கும்போதும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரியான குவாலிட்டிஸ், இந்த மாதிரியான பெரியாருடைய கொள்கையில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு இருக்கும்போது ஏன் இத்தனை இயக்கங்கள் தீகா, தாப்பேத்திகா, தீவிக, இன்னும் வந்து பல தீக்காக்கள் இருக்குது, ஏன் எல்லாம் ஒரு குடைகளுக்கு கீழே இணைஞ்சு செயல்பட முடியாதா? என்ன சிக்கல்? இல்லை, சிக்கல் கொள்கை சார்ந்த சிக்கல்கள் எங்கேயுமே இல்லை. நான் ஒரு கொள்கைப்பா, அவங்க வேறு கொள்கைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயும் இல்லை. இயங்கியலில் வரக்கூடிய சிக்கல் தான். நான் ஒன்றை முன்னெடுக்கணும்னு ஒரு வேலையை செய்கிறேன், அதை நோக்கி நான் போகும்போது அதற்கு தடையாக யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியவங்க வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நான் உள்ளேயே உட்கார்ந்து பேசி இந்த பஞ்சாயத்து பண்ணுறக்கே எனக்கு நேரம் சரியாக போச்சுன்னா சமூகத்துக்கான இந்த வேலை கெட்டு போயிடுதில்ல அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் அந்த இயக்கங்களுடைய உருவாக்கத்துக்கான துவக்கமாக இருக்குது. ஆக இது சேர்ந்து வேலை செய்யலாம்ங்கிறது வெளியிலேருந்து பார்வைக்கு எல்லோரும் சேர்ந்தா பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இவங்க இத்தனாயிரம் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்தா ஒரு பெரிய பேக்கடாக இருப்பாங்கள்ல அப்படிங்கிற ஒரு பொது பார்வையிலேருந்து அது சரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லை. இப்படி இருக்கிறதான் சரி, இவங்க ஒரு வேலை செய்யட்டும், எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே சமூகம் தான் அறுவடை செய்ய போகுது. நான் என்னங்கிறேன், இனியும் பல இயக்கங்கள் வந்தால் கூட தப்பு இல்லை. நான் சொல்கிறது பிரிஞ்சு கிடையாது. புதுசாக இளைஞர்கள் கூட்டம் வர்றாங்களா, நாங்கள் ஒரு பெரியார் வாசகர் வட்டம்னு ஒரு பேரில் இயங்கிட்டோம், அவங்க தாப்பேத்திக்கால வந்து தான் இணையணுங்கிறது கிடையாது. இங்கே இணைஞ்சு தான் இந்த சமூகத்துக்கான வேலையை செய்யணுங்கிறது கிடையாது. அவங்க அங்கேயே இருக்கட்டும் அதே பேரோடு. அவங்களுக்கான தேவைகள் என்னவோ அதை நம்ம வெளியிலேருந்து பூர்த்தி செய்வோம். உங்கள் இயக்கமும் வளரட்டும், நீங்களும் வளருங்க, நீங்களும் சமூகத்துக்கான வேலையை செய்யுங்கிற அந்த பார்வையில் தான் இதை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறக்கு அது சரியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த இந்து முன்னணி, தமிழ்நாட்டு முகம் இந்து முன்னணி, அர்ஜுன் சம்பத் இல்லை ஆனால் என்னென்னா இப்போ அதுக்கு தான் அதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு காலம் சுயமரியாதை இயக்கமும் அதே சிமிலர் நம்பர் ஆஃப் இயர்ஸில் உள்ளது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து கிளை அமைப்புகளாக அது வந்து அவனே உருவாக்குறான். இது வந்து பிரிஞ்சு போகிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. ஸோ ஒப்பீட்டளவில் நம்ம அப்படி பார்க்க முடியாது தானே. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிளைகளை உருவாக்கக்கூடியதுங்கிற அந்த அஜெண்டாவுக்குள் நம்ம போகணுங்கிற அடிப்படையில் தான் இந்த சீமான எதிர்ப்பு. நான் கொண்டு இங்கே தான் முடிச்சு போடுறேன். ஓகே, மாட்ட கடைசியில் அங்கே தான் வந்து கட்டுறீங்க. ஆமாம், ஓகே, இலக்கு அதுதான். பல நான் இன்னும் ஒரு வீடியோக்கள் கூட பேசியிருப்பேன் 4 வருடத்துக்கு முன்னாடி. பெரியார் இயக்கம் பின்னணியில் இருந்து கொண்டு சாதிய இயக்கங்களை கூட உருவாக்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு கோவை சார்ந்து ஒரு கொங்கு முகத்தோடு ஒரு சாதி இயக்கம், அந்த இயக்கம் சாதியம் பேசாமல் நம்முடைய சாதியினுடைய எல்லா உரிமையும் பறித்தது பார்ப்பனியம் அப்படிங்கிற இந்த அரசியலை அவன் சாதியாகவே நின்று பேசணும். இப்படியான வேலைகளையும் பின்னணியிலிருந்து நாம் செய்யணும். ஆக இந்த மாதிரி விங்குகளையும் நாம் உருவாக்கணும். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆக இப்படியான உருவாக்கத்தையும் நாம் செய்யணுங்கிறது தான் இலக்கு. நீங்கள் சொன்னது போல் இது உருவாக்கப்பட்டது கிடையாது, பிரிந்தது, ஃப்ரிக்ஷன் காரணமாக உடைந்தது தான் இது எல்லா இயக்கங்களுமே. ஆக இது இயங்கியெல்லாம் தடுக்க முடியாதது தான். இது இலக்கு, அதோட இந்த ஆக்சிடென்ட்டுகள் தவிர்க்க முடியாமல் நடந்துகிட்டே இருக்குது. நான் அதோட கேள்வியாக தான், நான் ஒரு துணை கேள்வியாக தான் நான் அதை வச்சுருந்தேன். இப்போ எப்படி வந்து ஆர்எஸ்எஸில் வந்து பல பிரிவுகள், விஹெச்பி விஸ்வந்து பிரச்சத்துலேருந்து துவங்கி ஏபிவிபி மாணவர்கள் ஒன்னொன்றுக்கும் அதில் இருக்குது. இது ஏன் இவ்வளோ இயக்க தோழர்கள்ட்டிருந்து தீவிரமாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களிருந்தும் திமுக மாதிரியான வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் இருந்துமே
ஏன் வந்து அது வந்து சாத்தியமாகலை இன்னும் திராவிடியன் மூமெண்ட்டில்? இல்லாததுக்கு காரணம் நீங்கள் சொன்ன அதுலேயே பதில் இருக்குது. ஓகே. திமுக நாம் அனுப்பிச்சி வச்சு தேர்தல் கட்சிக்கு வரல. ஆமாம். அதுவும் பிரிந்து போனது தான். ஆமாம். ஒருவேளை நீங்கள் ஆர்எஸ்எஸ் போல் பெரியார் அண்ணாவை நீ போய் திமுகன்னு ஒரு கட்சி தொடங்கு, உனக்கு ஒரு வேலை திட்டம் வச்சுருக்க, நீ அதை பண்ணு அப்படின்னு திராவிடர் கழகத்தினுடைய இயங்கியலில் கண்ட்ரோலில் திமுக இருந்தால் இது சாத்தியத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். தாய்க்கழகம்னு சொல்லிக்கிறோம், ஆனால் நேரடியாக நம்மளிருந்து வந்த இயக்கம் கிடையாது, பிரிஞ்ச இயக்கம் தான். அதனால் அந்த உரிமையை எவ்வளவு எடுத்துகிட்டு எங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்யுங்கன்னு அவங்ககிட்ட கேட்க முடியுங்கிறது ஒரு கேள்வி ஒன்று. ஆக அதுதான் பெரியது. இன்னொன்று, நீங்கள் இயற்கையாகவே ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சப்ளையை நம்ம நிவர்த்தியை செய்ய முடியாது. ஓகே. ஏன்னா அவனுக்கான பெருமுதலாளிகள் வேறு லெவலில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவன் பாப்பான் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பான் பார்த்தீங்களா, அவன் அங்கே ஆர்எஸ்எஸ்ஸுக்கான ஃபண்டிங்கை கலெக்ட் பண்ணி வேறு ட்ரஸ்ட் பேரில் இந்தியாவுக்குள்ளே அனுப்புகிறான். ஆனால் நீங்கள் பெரியார் ஒரு வார்த்தையில் சொல்லுவார், பார்ப்பனராக பிறந்த அத்தனை பேருமே அந்த இனத்துக்கான போராளிகள். ஆமாம். அத்தனை பேருமே அவன் இனநலனோடு அந்த இன உணர்வோடு இருப்பான். நம்மவர்கள் அப்படி கிடையாது. சீமான் மாதிரி இந்த மாதிரி காட்டி கொடுக்கக்கூடிய ஆட்கள் பெரும்பகுதி. இப்படித்தான் நம் சமூகம் அடங்கியிருக்கு. ஆக இதுலேயும் நீங்கள் இந்த பொருளாதார தேவையை நோக்கி நீங்கள் 20ஆம் நூற்றாண்டில் ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த ஓட்டத்திலும் நீங்கள் பார்ட் டைமராக, நீங்கள் இயக்கத்தோழர்கள் யாருமே ஃபுல் டைமர் கிடையாது. இவங்க தங்களுக்கான பொருளாதாரத்தை நிவர்த்தி செஞ்சு கொண்டு அதுலேயும் நேரத்தை ஒதுக்கி தான் ஒரு பொது வேலையை செய்ய வராங்க. ஆக நமக்கான பொருளாதார கட்டமைப்பு, நான் சொல்கிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், இப்படி இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கான பொருளாதார பின்னணி கிடையாது. ஆக இவங்க சக்திக்கு மீறி ஒரு வேலையை செய்கிறோம். ஆக நாம் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த இடத்தை அடையணுங்கிறது பேரவா இலக்கு. ஆனால் அதை அடைய முடியாததற்கு காரணம் இந்த பொருளாதார சப்ளைகள் நமக்கு இல்லைங்கிறது தான். நீங்கள் இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, எம்ஆர்எஃப், ராம்கோ சிமெண்ட்ஸு, இப்படி ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்டிங் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா அது பல நூறை தாண்டும். ஆனால் இங்கே நமக்கு உதவுற ஆட்கள் அப்படி நம்ம லிஸ்ட் எடுத்தோன்னா யாருமே கிடையாது. வந்துட்டாங்களா தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. போய் நின்று வாசலில் நின்று அண்ணன் நாளைக்கு வர சொல்லிட்டாருங்கம்பாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து தேவுடு காத்து அதன் பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய காசை வாங்கிட்டு வரக்கூடிய புள்ளியில் தான் நாம் இருக்கோம். பெரும் இந்த வித்தியாசத்துக்கு மிக முக்கிய காரணம் பொருளாதார சிக்கல் தான். பொருளாதாரம் உடைய இயக்கங்கள் இதை இன்னும் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நம்முடைய ஆசையும். இறுதியாக ஒரு கேள்வி, 2026 தேர்தல் நோக்கி பயணிக்க போகிற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் திமுகவுக்கு எது சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சவாலுங்கிறதே ஒன்று கிடையாது இன்றைய காலகட்டத்தில் திமுகவுக்கு. அப்படியா? ஓகே. நீங்கள் ஏன்னா சவால் எப்போ வரும்னா, திமுகவுக்கு எதிரான அதிருப்திகள் அதிகமாக இருந்து ஓகே அதை அறுவடை செய்யறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கும்போது அந்த தேர்தல் சவாலாக அமையும். ஓகே. நீங்கள் அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக சீன்லேயே கிடையாது. ஓகே. நீங்கள் நியாயப்படிங்க, தமிழகத்துக்கான ஒரு நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கல, பகிர்ந்தளிக்கலைன்னா அதை எதிர்க்கட்சியாக இருக்கிறவன் தான் கூடுதலாக குரல் கொடுத்து கேட்கணும். ஆனால் அந்த ரோலையும் இங்கே திமுக செய்யுது. திமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்குது, எதிர்க்கட்சியாகவும் இங்கே திமுக தான் இருக்குது. ஆக அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஆப்ஷனே இன்னைக்கு கிடையாது. இப்போ நம்ம இயக்கங்கள் நமக்கான ஒற்றை ஆப்ஷன் திமுக தாங்க அப்படின்னு எப்படி இயக்கங்கள் நினைக்கிறோமோ அப்படி தான் மக்களுடைய மனநிலையும் இருக்குது. மக்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆக அந்த ஆப்ஷனே கிடையாதுங்கிறனால திமுகவுக்கு போடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. புரியுது. அப்படியான இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கூட மாற்று கிடையாது. அந்த இடத்தையும் திமுக ஃபில் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா திமுகவினுடைய வெற்றி கிளியர் கட்டாக முடியும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. நான் கேட்க 2-3 கேள்விகள் மிஸ் பண்ணதில் 1-2 கேள்வி இருக்குது, அதை மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். இடையில தான் சொருகிரமாக இருக்கும். பொதுவாகவே பெரியாரிய அமைப்புகள் எடுத்துட்டா அவங்க வந்து அம்பேத்கரை கொண்டாடுறது கிடையாது, மார்க்ஸை கொண்டாடுறது கிடையாதுன்னு இருக்கும். அதே மாதிரி மார்க்சிய இயக்கங்களை கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டால் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தலித் மூமெண்ட் எடுத்துட்டாலும் வந்து சேம். இதில் மாறுபட்டிருக்கு திரும்ப நம்ம தவிர விசிகேவை தவிர. ஏன்னா அவர் மூணு பேர் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாரிய கொள்கையை முன்னெடுத்து போகிறார். இதை எப்படி, இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி பார்க்குறீங்க? இந்த கான்ஃப்ளிக்ட் எனக்கு தெரிஞ்சு பெரியார் இயக்கத்துக்குள் கிடையாது. ஏன்னா பெரியார் இயக்கத்தை சார்ந்த யாருமே அம்பேத்கரை விமர்சித்து புத்தகம் போடுறோன்னு இது வரைக்கும் யாரும் போடுறது கிடையாது. அம்பேத்கரை மறாய்வு செய்வோம் அப்படின்னு யாரும் கருத்தரங்கு நடத்தியது கிடையாது. மார்க்ஸை மீளாய்வு செய்வோம் அப்படின்னு எந்த பெரியார் இயக்கமும் புத்தகம் வெளியிட்டது கிடையாது, எங்கேயும் பேசியது கூட கிடையாது. இவர்கள் எல்லாரும் நமக்கான தலைவர்கள். பெரியாரை முன்னிறுத்தி இந்த அரசியலை செய்கிறோம்.
நீங்கள் பெரியாரும் ஒன்று தான், அம்பேத்கரும் ஒன்று தான். ஆனால் இங்கே இயக்கம் பெரியார் இயக்கமாக இருக்கும் காரணத்தால் பெரியாரை முன்னிலைப்படுத்துவதால் பெரியார் பெருசாக தெரிகிறாரு. மற்றபடி அடுத்தவர்களை புறந்தள்ளியோ அடுத்தவர்களை விமர்சிக்கக்கூடிய போக்கோ பெரியார் இயக்கங்களுக்குள் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. நீங்கள் தலித்தியம் பேசக்கூடிய போலி தலித்தியம் பேசக்கூடியவங்க பெரியார் எதிர்ப்பை அது தீவிரமாக டெய்லியும் பேசுவாங்க. அது இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் அயோத்திதாச பண்டிதர் விசஸ் பெரியார், ரெட்டைமலை சீனிவாசன் விசஸ் பெரியார்னு இப்படி பல விசஸ்கள் பெரியாருக்கு எதிராக அம்புகள் போல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாம் இயக்கங்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் அம்பேத்கர் அவர்களை விமர்சித்தது கிடையாது. ஓகே. யாரோ இயக்கம் சாராமல் தன்னை பெரியார்னு சொல்லக்கூடிய உதிரிகள் யாரோ செய்யலாம். ஓகே. கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடியவங்க இந்த சிக்கலுக்குள்ளே மாட்டல. ஓகே. நானே பல இடங்கள் இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே. சீமான் பிரபாகரனை அடையாளமாக வைத்துக்கொண்டு பெரியாரை திட்டுறாங்கிறதுக்காக நம்ம திருப்பி பிரபாகரனை திட்டலான்னு பல பைத்தியங்க சொல்லி கொடுக்குறானுங்க. அது ஆமாம், அது நம்முடைய பின்னடைவு. இதைத்தான் இந்திய உளவுத்துறை எதிர்பார்க்குது. ஆமாம். நீங்கள் 1980 இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஈழத்திற்காக உழைத்து ஈழ ஆதரவு நிலை போட்டாடக்கூடிய நம்ம எதுக்கு எங்கள் தலைவரை எதிர்க்கணும்? பிரபாகரன் திராவிட இயக்கத்தினுடைய தொட்டிலில் வளர்ந்தவர். அவரை எதுக்கு நான் எதிரியாக சித்தரிக்கணும்? இன்றைக்கி சீமானை எதிர்க்கிறான்னா சீமானை அடிப்போம். அவ்வளோதான். சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் முதல் என்ன சம்பந்தம்னு சீமானை நோக்கி கேள்வி கேட்போம். ஓகே. அதற்காக நம்ம பிரபாகரனை எதிர்ப்பது இந்த போக்கில் நாம் போய்விடக்கூடாதுங்கிறத பல இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தெளிவாக இருக்கோம். பிரபாகரன் விசஸ் பெரியார், பெரியார் விசஸ் அம்பேத்கர், பெரியார் விசஸ் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த அரசியலுக்குள் மாட்டி விடவே கூடாது. இந்த இனத்திற்காக உழைத்த அத்தனை பேருமே நமக்கானவர்கள் தான். இந்த புரிதல் நான் மட்டும் மீடியாவில் உட்காந்து நான் மட்டும் பேசுகிறேன். நான் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் இவர் ராமசாமியின் தோழர் ஒருத்தர் இருக்கார், அன்னூரில் இருக்கார். நான் ஆரம்ப கட்டத்தில் பெரியார் இயக்கத்துக்குள் இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கும்போது ஆர்வக்கோளர் நிறையா புக்ஸ் படிப்போம். அப்படி ஒரு தடவை இவரை பற்றி பேசுகிறோம், புலவர் கலியபெருமாள். புலவர் கலியபெருமாள் திராவிட இயக்க பின்னணியில் வேலை செய்தவர் கிடையாது. அவர் இருந்தது ஃபுல்லு என்டையர்லி வேறு ஒரு ஃபீல்டு. நான் நினச்சது சரி இவங்க பெரியார் இயக்கம், இவங்க அவரை பற்றி என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு அவரோட நான் பேச்சு கொடுக்குறேன். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் எதிர்பார்த்தது அவர் போக்கு வேறங்க, ஆயுதம் அது இதுன்னு போய் அழிஞ்சிட்டாரு அப்படின்னு அப்படி சொல்லுவாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவர் எங்கிட்ட பதிவு பண்ணது அவரை மாதிரி தியாகம் பண்ண குடும்பமே தமிழ்நாட்டில் கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, அவர் மனைவி புள்ள ஒட்டுமொத்த குடும்பமே இந்த இனத்துக்காக உழைச்சி செத்து போனாங்க அப்படிங்கிறது இவர் பதிவு பண்ணுறார், பெரியார் இயக்க தோழரான தோழர் ராமசாமி. இப்படியான புரிதலோடு தான் எல்லாருமே பெரியார் இயக்கத்துக்குள்ள, அதில் ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், பெரும்பான்மையாரனுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. உழைத்தவர்கள் நமக்கானவர்கள், பெரியார் நமக்கான முதன்மை தலைவருங்கிறனால பெரியாரை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்கிற, எல்லாத்தையும் நேசிக்கிற பண்பு நமக்கு வேணுங்கிற புரிதல் நமக்கு இருக்குது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது தொடரணுங்கிற விடயத்தையும் நம்ம வலியுறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கோம். ஒன் மோர் திங், இந்த உங்களோட சமகால யூடியூபர்ஸ், நீங்கள் யூடியூபர் நீங்கள் ஒத்துக்கலைனாலும் நீங்களும் யூடியூபர் தான், இப்போ வேறு வழி இல்லை, இணைஞ்சு பயணிக்கிறீங்க இல்லையா? பேரலை, இந்திரகுமார், மில்டன், மைனர், இவங்களாகட்டும், எப்படி இது சாத்தியமாச்சு? இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நான் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இயக்க பின்னணி கொண்டது நான் மட்டும்தான். ஆமாம். நியாயப்படி இந்த வேலை செய்ய இண்டிவிஜுவலாக இவங்க வராட்டி எவ்வளோ பெரிய போதாமை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற புரிதலோடு தான் இவர்களை நான் அணுகிறேன். ஒரு சக யூடியூபர்கள் அப்படிங்கிறத தாண்டி இவங்க செய்யக்கூடிய வேலை நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இவங்க இருந்து இந்த வேலையை செய்யாட்டி நமக்கு மீடியா ஃபீல்டுக்குள்ளே இன்னும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். மைனரை எந்த பெரியார் இயக்கம் உருவாக்கி இந்த வேலையை செய்ய அனுப்பலை, மில்டனையும் அப்படி அனுப்பலை, இந்திரகுமாரையும் இப்படி அனுப்பலை. இப்படி பல தொடர்கள் இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இயக்க பின்னணி கொண்டு யூடியூப்பில் இருக்கக்கூடியது ஒன்று நான், அப்புறம் கருஞ்சடைப்படை மணியமுதன். 2 பேர்த்து தவிர எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. ஆக நாங்கள் இந்த வேலையை செய்கிறது பெருசு கிடையாது. இண்டிவிஜுவல்ஸாக இருந்து அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது இயக்க வேலைகளுக்கும் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது, சமூகத்துக்கும் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே. ஆக நம்முடைய வேலையும் சேர்த்து அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அவங்களே வாலண்டியர்ஸாக இதை செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களை அரவணைக்கணுங்கிற புரிதலானது நமக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆக நீங்கள் பொதுவாக ஜாலியாக இந்த செக்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறனால அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆமாம். எனக்குள்ளே அந்த ஜாலி கண்டென்ட்டுகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களால் ஒரு லெவலை தாண்டி புஷ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். வழக்கமாக நாங்கள் அதே மாதிரி முடிக்கும்போது அரசியல் ரீதியாக தருவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தர மாட்டோம். நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். வழக்கமாக நாங்கள் சில விஷயங்களை சொல்லுவோம், அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்னவா நகரணுன்றது. அதே மாதிரி எனக்கு என்னென்னா, இந்த பெரியார் இயக்கங்கள் ஒன்றிணைஞ்சு
இன்னும் வந்து அடுத்த கட்ட ஜென்ரேஷனை வந்து டெக்னாலஜிக்கலாக கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை, அந்த ஒரு செயல் திட்டத்தை கையில் வச்சுருக்கேன். ஓகே. நீங்கள் இவர் தோழர் விக்னேஷ் கிருஷ்ணன் அவர்கள் ஏஐயில் சூப்பராக பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் பேசியிருக்கேன். ஓகே. இப்போ அவர் திருமண வேலைகள் இருக்கிறனால ஒரு ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. ஒரு 10-15 இளைஞர்களை செலக்ட் பண்ணி அவரிடம் ஒப்படைப்பது, அவர்களை ஏஐ எக்ஸ்பர்ட்டாக மாற்றி எங்களுக்கு கொடுத்துருங்க. பெரியாரிய பிரச்சாரர்களாக அவங்கள நான் பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா இப்போ நானே யூடியூபுக்கு வந்தது லேட்டு. இப்போ யூடியூபெல்லாம் அவுடேட்டடாகி அடுத்தடுத்து என்னென்னமோ வந்துருச்சு. இந்த ஸ்பீடில் நம்ம போனால் வேலைக்கு ஆகாது. ஏஐயை டச் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய இலக்கு. அதற்கான வேலைத்திட்டமாக கையில் வச்சுருக்கேன். அதை விக்னேஷ் கிருஷ்ணன் அவர்களை வைத்து பூர்த்தி. ஏன்னா நீங்கள் ஏஐ கோர்ஸுக்கு அனுப்பிச்சிடலாம், ஆனால் அங்கே போய் ஃபார்மாலிட்டிக்கு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்காது. நீங்கள் இது போன்ற சித்தாந்த பின்னணி கொண்ட தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமேங்கிற அந்த இன்டென்ஸும் ஒரு டெடிகேஷனும் இருக்கும். ஆக அதையும் நகர்த்தணுங்கிற புள்ளியில் அந்த இலக்கை நான் கையில் வச்சுருக்கேன். ஏஐ புள்ளியில் அது. அதை தாண்டி யூடியூபர்ஸ்களையும் நிறையா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இன்றைய இலக்கு. நீண்ட கால இலக்கில் அது டே டு லைஃப்பில் அப்படியே போயிட்டே இருக்குது. பலரும் சேனல் ஆரம்பிக்கணும்னு வருவாங்க. நம்ம தோழர்கள் டெக்னிக்கல் டீமோட லிங்க் பண்ணி விடுவேன். அவங்க நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சேனலில் ரன் பண்ண வைப்போம். இப்படியான வேலைகள் பேரலாம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, சிறப்பு, மகிழ்ச்சி. இன்னும் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய சீமானுக்கு எதிரான வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு அவளாக காத்திருக்கோம். சீமான்னு இல்லை, பெரியாரை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணி காலி பண்ணலாங்கிறதா. ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி தோழர். நன்றி, வணக்கம்.